7th Max 2nd term Chapter 2 Exercise 2.4 10th sum பார்க்கலாம். A goat is tethered with a rope of length 45 meter at the center of grassland. Whose grassland radius வந்து 52 meter. Find the area of the grassland. Area of the grassland கேட்டிருக்காங்க. That the goat cannot grass. Area அந்த goat வந்து கிராஸ் மேயாத, அதாவது இந்த புல் மேயாத இடத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கிராஸ் லேண்ட் தட் த கோட் கேனாட் கிராஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு சர்க்குலர் லேண்ட் இருக்குது. சர்க்குலர் லேண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு லேண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கோட்டை வந்து இந்த சென்டரில் கட்டியிருக்காங்க. அதோடைய ரோப் வந்து எவ்வளோ நில்னா 45 மீட்டர். சரிங்களா, 45 மீட்டருக்கு இந்த கோட்டை கட்டி அது இந்த 45 மீட்டர் உள்ள ஏரியாவில் இப்படி இந்த கோட் வந்து இங்கே புல் இருந்தால் அதை மேயும். இந்த சர்க்கிள் லேண்டு வந்து என்ன ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்னா, லேண்டுடைய ரேடியஸ் வந்து 52 மீட்டர். அப்போது கோட் வந்து இந்த 45 மீட்டர் ரோப் கட்டியிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே தான் மேயும். இந்த ஏரியாவெலாம் மேய முடியாது. நம்மளுக்கு என்னென்னா இந்த ஏரியாவோடைய ஏரியா கேட்டிருக்காங்க, இந்த ஏரியா ஆஃப் பார்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ஓல் கிராஸுடைய ஏரியாவையும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த ரோப் 45 மீட்டர். இதுதான் ரேடியஸ் ஆஃப் த இன்னர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிளுடைய ரேடியஸ். சரிங்களா, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஏரியா தட் கேன், அதாவது கோட் புல் மேயிற இடம் தான் இன்னர் சர்க்கிள். அதோடைய ஏரியா வந்து பைஆர் ஸ்கொயர்டு. நம்மளுக்கு அப்போ அதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த இன்னர் சர்க்கிளுடைய ஏரியா. ரேடியஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஏரியா தட் கோட் கேன் கிராஸ் பை ஆர் ஸ்கொயர்ட். அது 22/7. பைக்கு பதில் ஆறுக்கு பதில் நம்ம என்ன போடுறோன்னா 45 இன்ட்டு 45. இப்போ நம்ம இது மேலே உள்ளதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். 45 மல்டிப்ளை பண்ணி 22 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் 7 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா, நீங்கள் சைடில் செஞ்சு பார்த்துங்க. 6364.28 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. அடுத்தது நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் த கிராஸ் சம்மில் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த கிராஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது அந்த லேண்ட் கிராஸ் லேண்ட், அந்த புல்வெளி உள்ள இடம், அதுவும் சர்க்குலர் ஏரியா தான். அது வந்து 52 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு ஏரியா ஆஃப் த கிராஸ் லேண்ட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏரியா ஆஃப் த கிராஸ் லேண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கிராஸ் லேண்ட் இஸ் ஈக்குவல் டு பைஆர் ஸ்கொயர்ட். சரிங்களா, பை இது பைஆர் ஸ்கொயர்ட் ஃபார்முலா. பைக்கு பதில் 22/7 போட்டுக்கிறேன். ஆருக்கு வந்து இங்கே 52 ரேடியஸ். 52 இன்ட்டு 52 மல்டிப்ளை பண்ணி அதை 22 மல்டிப்ளை பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 8498.28. இதை நீங்கள் சைடில் மல்டிப்ளை பண்ணி செஞ்சுக்கிடுங்க. இப்போ ஏரியா தட் த கோட் கேனாட் கிராஸ், கோட்டு கேனாட் கிராஸ் ஏரியா வந்து ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள். ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 8498.28 மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் சர்க்கிள் வந்து 6364.28. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் இங்கே சைடில் செஞ்சுக்கிடுங்க. மல்டிப்ளிகேஷன் நான் செய்யலை, நான் சைடில் வேறு நோட்டில் செஞ்சேன். நீங்கள் உங்கள் நோட் சைடில் செஞ்சுக்கிடுங்க. 28 6364.28. இது வந்து 0 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது 8ல் 4 போனால் 4, 9ல் 6 போனால் 3, 4ல் 3 போனால் 1, 8ல் 2. ஆன்சர் வந்து 2134 மீட்டர் ஸ்கொயர். அதான் ஏரியா ஆஃப் த, ஏன்னா இங்கே தனியாக எழுதிக்கிடுங்க, ஏரியா ஆஃப் த லேண்ட். Area of the land that the goat cannot grass. 2134 meters square. இதான் ஆன்சர்.
தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.